அசட்ஸ், சொத்துக்கள், இது எல்லாத்துக்குமே வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு சில பேர் சொத்துக்களை கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தர் வந்துட்டு 94, 93ல் ஒரு அசட்டை கிரியேட் பண்ணார். டிஜிட்டல் அசட், ஓகேங்களா? டிஜிட்டலில், அதாவது நவீன உலகத்தில் ஒரு சொத்தை ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தார். அந்த சொத்தோட மதிப்பு இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $90 மில்லியன், $70 மில்லியன் விற்றுருக்காரு. $70 மில்லியன் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 600 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் வெப்சைட்டில் நம்ம எப்படி சர்ச் பண்ணுவோம், www.dinamalar.com இல்லை www.dinakaran.com இல்லை dinathanthi.com. ஸோ அந்த தினமலர், தினத்தந்தி, தினகரன், இதுதான் அந்த கான்செப்டே, ஓகேங்களா? ஜிமெயிலே பார்த்தீங்கன்னா gmail.com தான் வரும். ஸோ அப்போ அந்த ஜிமெயில் அந்த வார்த்தைக்கு தான் அங்கே மதிப்பே, ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஜிமெயிலுங்கிற வார்த்தைக்கு பதிலாக அவர் என்னன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தாருன்னா AI.com, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்லையே, அதில் AI.comனு போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டார். $300 கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. அப்போவே 93ல் $300ங்கிறது அப்போ பெரிய விஷயம் தான். ஆனால் $300 கொடுத்து அப்போ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சார். வருஷம் ரெனியூவல் பண்ணணும், இல்லைனா 5 வருஷத்துக்கு ஒருக்கா ரெனியூவல் பண்ணணும், அந்த மாதிரியான கேட்டகரிஸ் இருக்கும். அது அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. இப்போது அந்த AI.comங்கிற அந்த வெப்சைட்டை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ஒருத்தர், எனக்கு மாற்றி கொடுன்ட்டு. அப்போது இவர் வந்துட்டு மாற்றி கொடுக்கலான்னு நெகோசியேஷன் போகிறப்போ $100 மில்லியன் அளவுக்கு பேசினது கடைசியில் $70 மில்லியன் முடிஞ்சிருச்சு. ஸோ கடைசியாக அவர் என்ன சொன்னாருன்னா, உங்கள்கிட்ட ஒரு சொத்து இருக்குன்னா அந்த சொத்தோட மதிப்பு நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணி கேட்காதீங்க, உங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னா விற்றுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இந்த மெயின் டைம் அவர் நிறையா சாஃப்ட்வேர் டெவலப்பிங் இதெல்லாம் இருந்திருக்காரு. பட் ஆனால் அவருடைய தொலைநோக்கு பார்வை பாருங்கள், 93லேயே ஒரு AI.comங்கிறது ஃபேமஸ் ஆகும், அந்த சொத்துக்கு இவ்வளோ மதிப்பு போகும், இல்லை அந்த சொத்து என்ன பண்ணாலும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சொத்தை அப்போவே கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அந்த மாதிரி நாம் தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இந்த காலத்துல எல்லாம்.